ஜெய்ஸ்வாலை நாயுடன் ஒப்பிட்ட ஆஸ்திரேலிய ஜாம்பவானான கில்கிறிஸ்ட். Every dog has his day, and that day was his. Well and truly, he dominated us in that test match, in that second innings. And ஆஸ்திரேலியாவில் நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராபில 5 டெஸ்ட் போட்டிகள்ல 391 ரன்களை அடித்து அதில் ஒரு சதம் 2 அரை சதங்களை அடித்து தன்னுடைய திறமைய வெளிநாட்டு மண்ணில நிரூபிச்சாரு. அதை அடுத்து ஜூன் 20ஆம் தேதி இங்கிலாந்துடனான 5 டெஸ்ட் போட்டி இங்கிலாந்து மண்ணில் நடைபெற இருக்கிறது. இதற்காக நிருபர் அவர்கள் இந்தியாவில் தற்போது உள்ள யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா இவர்களில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்று கேட்டார். அதற்கு சிறிதும் தயங்காத கில்கிறிஸ்ட் அவர்கள், இந்த இடத்துல ஆஸ்திரேலியாவில் அனுபவ வீரர்களே தயக்கமாக தான் விளையாடினாங்க, ஆனா அதிரடியாக தன்னுடைய திறமையை நிரூபித்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றார். இப்படி ஜெய்ஸ்வாலை பெருமையாக பேசிவிட்டு அடுத்து நிருபர் கேட்ட கேள்விக்கு விமர்சனம் எழும்புகிற மாதிரி பதிலை குறிப்பிட்டார். அப்படி என்ன கேள்வி கேட்டாருன்னு கேக்குறீங்களா? You are bowling too slow ன்னு சொல்லிட்டு ஸ்டார்க்க பார்த்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொன்னாரு. அப்படி சொன்னதுமே அடுத்தடுத்த மேட்ச்கள்ல ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட்டை ஸ்டார்க் தான் எடுத்தாரு. இது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்று நிருபர் கில்கிறிஸ்ட் கிட்ட கேட்டாரு. இந்த மாதிரியான வாதம், அதாவது 72 ரன்னுக்கு 0 ரன் இருந்தது இந்திய அணி. அப்பொழுது 37 ரன்களை அடித்திருந்தார் ஜெய்ஸ்வால். அந்த மாதிரியான நேரத்துல ஒரு 20 வயது இளைஞன் ஒரு 37 வயதான ஆஸ்திரேலிய வீரர், அனுபவ வீரரை பார்த்து உங்க பவுலிங் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அடுத்தடுத்த போட்டிகள்ல ஸ்டார்க் அவர்கள் சிறிதும் தயங்காமல் ஜெய்ஸ்வாலினுடைய விக்கெட்டை அவரே எடுத்து தீர்த்தார், பழியை தீர்த்து கொண்டார். இப்படிப்பட்ட வாதம் தான் சரியாக இருக்கும். இப்படிப்பட்ட பழிவாங்கல் தான் இந்த மாதிரியான கிரிக்கெட்டுக்கு சரியாக இருக்கும். இருந்தாலும் எல்லா நாய்களுக்கும் ஒரு நாள் அமையும். அந்த மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு அந்த நாள் அமைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு கடைசியில நாயோட ஒப்பிட்டு இந்த இடத்துல அவமானப்படுத்தி இருக்கிறாரு. கில்கிறிஸ்ட் போன்ற ஜாம்பவான்களுக்கு இந்தியாவுல அன்பை வாரி கொடுக்கிறார்கள். இருந்தாலும் இந்த இடத்துல ஜெய்ஸ்வாலினுடைய திறமையை நாயோடு ஒப்பிட்டது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.